சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை. கண்களை மூடுவோம், செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜனங்கள் கடந்த ஒரு வாரம் தங்கள் உழைத்து ஓடி உம்முடைய பாதத்தில் வந்தால் ஆறுதலும் சமாதானம் கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு உங்கள் சமூகத்தில் ஜனம் வந்திருக்கிறார்கள். பேசப்போகிற வார்த்தையை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் தீர கிருபை தாரும். பேசுகிற அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்து வெளிப்படும், சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு ஒருவனும் ஒரு காலம். சொல்லுங்க பாப்போம். ஒருவனும் ஒரு காலம். 3 காரியங்களை ஜெபத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு இந்த பூமியிலே பிறந்த பொழுது இயேசுவுக்கு என்று ஒரு வீடை இந்த பூமியில் உள்ள ஜனம் கொடுக்கவில்லை. அவர் முன்னணியில் கிடத்தப்பட்டார், சத்திரத்தில் இடலன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று, பிறந்த வீடு அவருக்கு சொந்தம் இல்லை. இரண்டாவதாக, பரிசுத்த வேதாகமத்தை படிக்க சொல்ல இயேசு தன்னுடைய ஊழியத்துக்கு வருகிறார். உங்க பாஸ்டருக்கு என்று ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தை சபை எனக்கு தந்திருக்கு, எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை தந்திருக்கு. ஆனால் இயேசுவுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு பேதுருனுடைய படகு, அவன் படகு தான் ஃபர்ஸ்ட் அவர் பிரசங்கத்துக்கு எடுத்த பிரசங்க பீடம். அதுவும் அவருக்கு சொந்தமில்லை. மூன்றாவது, அவர் பிரயாணித்த கடலில் பிரயாணித்த காரியங்களில் அவர் பயன்படுத்தின யாத்திரைக்கென்று பயன்படுத்தின படகும் அவருடையது அல்ல. அல்லேலூயா. படகும் அவருடையது அல்ல. அதைவிட நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு காரியம், மலை பிரசங்கத்தில் ஜனங்களோடு அவர் பேசினார். இவர்களை வெறுமையாய் விடுவதற்கு இயேசுவுக்கு என்னதில்லை, மனசு இல்லை. சீசர்கிட்ட கேட்டார், இவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே, உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அதில் நம்ம சகோதரமாரு சொன்னாங்க, பட்டணத்தில் போய் கலெக்ட் பண்ணாலும் இப்படிப்பட்ட சாப்பாடு இவ்வளோ பேருக்கு கொடுக்கறதுக்கு பட்டணத்தில் ஹோட்டலில் ஒன்றும் கிடைக்காது. சரி, என்னதான் உங்ககிட்ட இருக்கு? ஒரு பாலன் கொண்டு வந்த 5 அப்பமும் அதுவும் இரவலா தான் வாங்கியிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்னதான் வாங்கியிருக்கிறாரு? சொந்தமா இல்ல, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு. அதை வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்த்தார். அது 5000 புருஷர்களுக்கு, பெண்களுடைய எண்ணிக்கை வராட்டலும் மீதி 12 கூடையில் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்போ சாப்பாடு கொடுக்கிறதுக்கும் அவர் என்னதான் செய்திருக்கிறாரு? சொந்தமா கையில இல்ல. அடுத்தபடியாக தனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும். தனக்கொன்று சீஷர்களோடு கடைசியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் 2 சீஷர்களை அழைக்கிறார். பொதுவாக யூதர்கள் காலையில் பெண்கள் தண்ணி எடுக்க போவாங்க, 12 மணிக்கு மேலே தண்ணி எடுக்க போகிறதுனா அது ஆண்களாக தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு ஊருக்கு போங்க, அங்கே போகிற வழியில் ஒருத்தர் குடத்தை தூக்கிட்டு வருவான், அவன் பின்னாலே போயிருங்க. போனாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஏசப்பாவுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும், உங்கள் வீடை ஒன்று கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்மனா கொடுத்துருவோமா?
நம்ம ஊரு எங்க ஏது அப்ப எவ்வளவு கொஸ்டின் கேட்பேன் தெரியுமா. அவன் தன்னுடைய மேல் வீட்டறையை பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு கொடுத்தான். அப்ப பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு அவருக்கு என்னது இல்லை, சொந்த வீடு இல்லை. அல்லேலூயா. அடுத்து அதை விட டாப் என்னன்னா, இயேசுவுக்கு இந்த ஓசனா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அப்போ ஆசரிக்க வேண்டும் என்றால் சகரியா சொல்லியிருக்கிறார், இந்த மேசியா என்கிறவர் கழுத மேல தான் வருவார். என்னது, அதுக்குள்ள விளக்கத்தை நான் பின்ன சொல்லுதேன். கழுத மேல தான் வருவார். அப்போ இயேசு 2 சீசர்களை மறுபடியும் கூப்பிடுதாரு. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்தில் போய் இரு வழியில் சந்தியில கட்டப்பட்டிருக்கிற ஒருவனும் ஒரு காலம், மறந்துடக்கூடாது, பிரசங்க தலைப்பை மறந்துடக்கூடாது, ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதைய என்கிட்ட கொண்டு வாங்க. அப்ப கழுதைய அவருக்கு என்ன கிடையாது, சொந்தம் இல்லை. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் பிரசங்கத்துக்குள்ள வரப்போறேன். ஒருவன் மரித்தால் அவனுக்கு என்ன தேவை, கல்லறை தோட்டம் தேவை. அல்லேலூயா. அரசாங்கம் கொடுத்துச்சோ என்னோ, நமக்குன்னு ஒரு கல்லறை தோட்டம் இருக்கு. ஆனா இயேசுவுக்கு கல்லறை தோட்டமும் இல்லை. இயேசுவனுடைய அன்பான சீஷன் அந்த சிலுவையில முன்ன வர நின்னாரு, அது கழிஞ்சி சீஷனை காணும். ஆனால் ஒரு அந்தரங்க சீஷன் தான் மரிக்குவதற்காக பொழுது அவனுக்கென்று நியமிக்கப்பட்டு அவனாக பணம் கொடுத்து கட்டி வைத்திருக்கிற, கல்லில் தோண்டி வச்சிருக்கிற கல்லறை இயேசுவுக்கு கொடுத்தான். இப்போ நான் என்னதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு உங்கள் மைண்டில் ஒரு விதம் ரீச் ஆகிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த தெய்வத்தை, அந்த மேசியாவை இந்த காலையிலே இந்த ஓசனா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நாம் வாசித்து கேட்ட வசனத்தில் சேவகர்கள் சொல்லுகிறார்கள், இவனை போல யாரும் பேசினதை நாங்கள் பார்க்கவில்லை. அந்த வசனத்தை மறுபடியுமாக உங்களிடத்தில் வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். சேவகர் பிரதி உத்தரமாக அந்த மனுஷன் பேசினது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை. அல்லேலூயா. இது யாரை குறித்து யார் சொல்லுகிறார் என்றால், ரோம சாம்ராஜ்யம் என்பது, ரோம அரசாங்கம் என்பது ஒரு இரும்பு சாம்ராஜ்யம். அவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றினால் அந்த சட்டத்தை எதிர்கொள்வதற்கு யாரும் முற்படக்கூடாது, அந்த சட்டம் நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய கனமான பணிக்கு வருகிறார். தான் பணிக்கு வந்த அந்த காலத்தில் தேவனுடைய வல்லமையான கனமான பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை குறித்த பேசினதான வார்த்தையாக்கும் இப்போ நம்ம வாசித்து கேட்டது. சேவகர்கள் சொன்னார்கள், இவரை போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லையே. அதுல 37வது வசனத்தை மட்டும், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நல்ல கவனிங்க. நீங்க அந்த வசனத்தை போஷனை நல்ல வீட்டில் போய் வாசிக்க சொல்ல உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். இயேசு பேசின வார்த்தைகள், இயேசுனுடைய ஆழமான சத்தியம், அவர் பேசினது போல வேறு ஒரு மனுஷனும் இந்த காலம் வர அப்படி பேசலன்னு சொல்லி அந்த 38ஆம் வசனத்திலிருந்து கீழே வாசிங்க பாப்போம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன வருமா, ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். கவனிங்க, நான் அதையெல்லாம் சொல்லதுக்கு ஒரு நீண்ட பிரசங்கமானதால ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்ன விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய இருதயத்திலிருந்து என்ன நதி ஓடும்? ஜீவ தண்ணீர் ஓடும். இந்த நல்ல கால வேளையிலே கவனமாக ஆழமாக கேட்கணும். கர்த்தரோடு நடக்கிற, கர்த்தர் பேசுகிறது போல பேசுவதற்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல காலை வேளையிலே, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுத்துறேன். என்ன விசுவாசிக்கிற வாயிலிருந்து, இருதயத்திலிருந்து என்ன நதி ஓடும்? ஜீவ நதி ஓடும். இயேசு பேசினது போல பேசுவதற்கு கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்ணுகிறார். இயேசு பேசினது போல நீங்கள் பேச வேண்டும். இயேசுவை போல நீங்கள் மாற வேண்டும். ஆதலால் அங்கு போர் சேவகர்கள் சொல்கிறார்கள், எங்க போர் சேவகருடைய வேலையில அநேகரை நாம் கண்டிருக்கிறோம், அநேக அக்யூஸ்டுகளை நாங்க பார்த்திருக்கிறோம், பாமர மக்களை பார்த்திருக்கிறோம், படித்தவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இவரை போல ஒரு காலமும் ஒருவனும் பேசினதில்லையே. ஆதலால் இந்த நல்ல காலை வேளையிலே நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஐக்கியத்தில் கர்த்தர் விரும்புகிறது என்னவென்றால், இயேசுவை போல போர் சேவகர் சொன்னது போல இவரை போல வேற யாரும் என்ன செய்யல, பேசல. நாம் என்னென்ன காரியங்களை பேசுகிறோமோ எல்லாவற்றுக்கும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் சமூகத்திலே பேசாததை பேசினதாக நிரூபித்தீர்கள் என்றால் அதுக்கும் நம்ம கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். நான் வேதாகமத்தை ஸ்டடி பண்ண பொழுது ஒரு 4 வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். அதை உங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து சொல்ல போகிறேன். ஒருவனும் ஒரு காலம் பேசாத வார்த்தையை இயேசு பேசினார். இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஒருவனும் ஒரு காலமும் பேசிராத நல்ல வார்த்தை பேசணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளலாமே. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 7ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை நீங்கள் குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி உங்களுக்கு நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். ஏசப்பாவினுடைய பேச்சு நீங்க கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் யாரையும் என்ன செய்யாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. நீங்க என்ன நிலையிலே குற்றப்படுத்துகிறீர்களோ அந்த நிலையில் நீங்கள் குற்றம் தீர்க்கப்படுவீர்கள். இயேசுவை போல ஒருவரும் ஒரு காலமும் பேசவில்லை. அப்படி நாம் பேச பழகினோம் என்று சொன்னால், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மோடு பழகிறவங்க, நம்ம கூட சஞ்சரிக்கிறவங்க சொல்லுவாங்க, இயேசுவை போல இந்த அம்மா, இந்த சகோதரன் பேசுகிறார் என்று உங்களை சாட்சி கொடுப்பார்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் இயேசுவினிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவருடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி, போதும் எல்லாரும் கவனிங்க, பாக்கி உள்ளது இப்போ உங்களுக்கு விவரிக்க போறேன். ஒரு சகோதரன் விவாகம் ஆயிட்டான். தமிழ்நாடினுடைய கல்ச்சர் பிரகாரம் கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லைன்னு உடனே அடுத்த மாற்று கல்யாணம். என்னது? பிள்ளைக்கு வேண்டி போராட்டம். ஏசப்பா கிட்ட ஒருத்தன் வந்து கேட்கிறான், ஒருத்தன் விவாகமாய் சந்தானம் இல்லாம செத்து போயிட்டான்.
அவனுக்கு இளையவன் அப்படி 7 பேர் வந்து விவாகம் பண்ணியும் இவங்க செத்து போயினா பரலோகத்தில் போனா யாரு இந்த பெண்ணுக்கு கணவனா இருப்பான்? கேள்வி சூப்பர், அப்படித்தானே? நம்மனா குழம்புவோம். ஏசப்பா சிம்பிளா சொல்லி தெரியலே, பரலோகத்தில் போய் உனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பு என்னது கிடையாது, உறவு முறை அங்கு இல்லை. பூமியில நல்லா புரிஞ்சுக்காங்க, இந்த பூமியில நமக்குள்ள உறவு உங்க கூட பிறந்த சகோதரன் மாத்திரம் இல்ல, உங்க காண்கிற எல்லாரும் சகோதரன். ஆனா பரலோகத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. we are equal. கர்த்தர் எவ்வளவு நுணுக்கமாக அவன் கேட்ட கேள்விக்கு ஒருவனும் பேசாத பேச்ச அவனுக்கு எடுத்து போட்டார். அப்ப இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில உறவுகள் இல்லாம போகாது, சொந்தம் இல்லாம போகாது. ஆனா நீங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த ரிலேஷன்ஷிப்பை மறக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். 3 மார்க் 1:22, அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர் போதகத்தை குறித்து கரங்களை தட்டி. ராஜபாஷு உங்ககிட்ட பேச சொல்ல we are friendly வந்துருவாரு. ஆனா இங்க வர சொல்ல ராஜபாஷனுடைய சுபாவம் மாறும். ஏன்னா எனக்கு ஒரு அதிகாரத்தை பரலோகத்தின் தேவன் தந்திருக்கிறார். இந்த அதிகாரம் என்பதை என்னைக்கு வர நான் இந்த கனமான ஊழியத்தில் இருக்கிறனோ அந்த அதிகாரத்தை கத்த தந்திருக்கிறார். ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிற, நான் தரித்திருக்கிற, நான் அணிந்திருக்கிறவர் யார் என்றால் கிறிஸ்துவானவர். அவர் வேத பாரகரை போல, எங்க வா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ஷோப்பிங் பண்ணி அவர் பேசல. அவர் அதிகாரத்தோட அவர் போதித்தார். அவர் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி பேசினாரா? வேத பாரகரை பார்த்து ஷோப்பிங் பேசல, அவர் அதிகாரம் உள்ளவராய் பேசினார். அதனாலதான் அவங்க சொல்லுதாங்க ஆச்சரியப்பட்டு, இவர் மற்றவங்களை போலல்ல, ஒரு வித்தியாசமா பேசுகிறாரே. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை தந்து விடுதேன், நீங்களும் இப்படி பேசலாம். ஆமென் சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நம்மளும் இப்படி பேசலாம். ஆனா இயேசு பேசினது போல பேச ட்ரெயின் அப் ஆக வேண்டும். இயேசு பேசினது போல பேசுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ட்ரைனிங் பண்ணப்பட வேண்டும். இந்த நாளிலே என்னை இந்த வசனங்கள் ரொம்ப ஆச்சரியமூட்டினது. அந்த ஆச்சரியப்பட்ட அந்த ஜனம் இவரை மாதிரி நம்மளால பேச முடியல என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லுது, இவனும் மீன் வித்துக்கிட்டு அலைஞ்சவங்களா? என்னது? மீன் வித்துக்கிட்டு இருக்கு. இவங்க பேச்சு வித்தியாசமா இருக்கிறதே. இன்னைக்கு காலையில கர்த்தர் கேட்கிறார், சகோதரா, நீ ரட்சிக்கப்பட்டதில் இந்த இருந்து பேச்சில் மாற்றம் வந்திருக்கா? பேச்சில் மாற்றம் வந்திருக்கா? ஒன்று கூடி சொல்லி ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி அடுத்த ஒரு வேத பகுதியை உங்களுக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 4:32. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாயிருந்தபடியால் அவர் போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்றாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவனும் ஒரு காலமும் இயேசுவை போல பேசினதில்லை. இன்னைக்கு காலையில உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீங்கள் இயேசுவை போல பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை போல, இயேசுவை போல. போர் சேவகர் சொல்லுகிறாரு. இப்ப போலீஸ்காரங்க டக்குன்னு நம்மள நல்ல நல்ல சான்றிதழ் சொல்லவே மாட்டாங்க. நம்மள நல்ல சான்றிதழ் சொல்ல மாட்டாங்க. ஆனால் போர் சேவகர்கள் சொல்லுகிறார், இவரை போல வேறொருவர் இப்படி பேசி கேட்டதை எங்க காது கேட்கவில்லை. கொஞ்ச நேரம் நம்ம விசுவாசிகளை ரெண்டு பேரா பிரிச்சு விட்டோம்னு வச்சுக்காங்க, உங்களை 2 பேரு என்னென்னலாம் பேசி உங்களை தனிப்பட்ட முறையில்
ஒருவருக்கு ஒருவர் தெரியாம ஸ்டடி பண்ணோம்னா, ஏ அப்பா, நீங்க பிறந்ததிலிருந்து நீங்க அனுபவித்த கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் சொல்லி முடிச்சு, ஏ அப்பா இவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்காங்களான்னு நம்ம கிட்ட பேச தோன்றும். ஆனால் இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், போர்ச்சேவகர் இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள், இவரை போல வேறொருவர் பேசினது. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோம், ஆண்டவரே உம்மை போல பேச. ஆனால் நம்ம யாரை போல மாறல, இயேசுவை போல பேச பழகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2, ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதையின் மேல் இயேசு ஏறினார். சொல்லுங்க, ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதையில் இயேசு ஏறினார். இப்போ உங்களுக்கு சகரியா 9:9 வாசிக்க கேட்கிறேன். வாசிங்க பார்ப்போம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி சோதரம் பண்ணுங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ அங்க பிரசங்கம் கேட்டதுனால நடராஜன் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல, நீங்க இந்த பதில் சொல்லணும். குதிரைக்குள்ள உயரத்துக்கும் கழுதைக்குள்ள உயரத்துக்குள்ள என்னைக்காவது அந்த உயரத்தை என்னைக்காவது ஸ்டடி பண்ணிருக்கிறீங்களா? குதிரைக்குள்ள உயரம் எவ்வளவு, கழுதைக்குள்ள உயரம் எவ்வளவுன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். பிரதேஷ் எல்லாரும் என்ன பாருங்க, சகோதரிமார் சொல்லுங்க. வெரி குட், ஒரு கிளாப் பண்ணுங்க. அப்போ விதைக்கிற விதைக்கு என்னது இருக்கு? பலன் இருக்கிறது. நம்ம ஸ்கூலுக்கே போகல, ஆனா அவங்க டக்குன்னு உங்களை எல்லாரையும் விட ஸ்பீடா பண்ணிட்டாங்க. குதிரையில போனா குதிரையில ஒரு ஆள் வாரான்னு தெரியும், ஆனா கழுதையில போனா இப்ப நான் எவ்வளவு உயரமோ அந்த கழுதையில ஏறினா அந்த உயரத்துக்கு தான் ஒரு மனுஷன் இருப்பான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இப்போ ஒரு எலெக்ஷன் காலம், இனி நம்ம வீதி வீதியாக எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க, சுயேட்சையும் வருவாங்க. அவங்கள இவங்க நிறுத்தி வச்சு கொண்டு வர்றது எல்லாரும் தெரியப்பட. ஆனால் நான் பிரசங்கிக்க போகிற ஏசப்பா கழுதையை குறித்து நான் ஸ்டடி பண்ணினதுல, கழுதைக்கு மேலே ஏறி இருந்தா ஒரு ஆளுக்கு உயரத்துக்கு மேலே அந்த ஆள் என்ன செய்ய மாட்டாரு, எவ்வளவு உயரமானவனாக இருந்தாலும் இருக்க மாட்டாரு. இப்போ அந்த ராஜாவை BC 6ஆம் ஆண்டு, எத்தனை ஆண்டு? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சகரியா இயேசுவை குறித்து சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரு, இதோ உன்னிடத்தில் வருகிற ராஜா நீதி உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அவர் அநீதி செய்யவே மாட்டாரு. இந்த நல்ல நாளிலே அதிகாரம் இருந்தால் எல்லாம் செய்யலாம்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் அப்படி விட மாட்டாரு. ஒரு பர்டிகுலர் ஏரியா வர சொல்லுவோம், அந்த அதிகாரம் செலுத்துகிறவனை கர்த்தர் பிடிப்பாரு. ஆனால் என் அப்பன், என் தேவன், அவர் நீதி உள்ளவர். கழுத மேல வருகிறவர் ரட்சிக்கிறவர். கழுத மேல ஒரு ராஜா வந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் நான் பிரசங்கிக்கிற ராஜாதி ராஜா சமமாக, அல்லேலூயா. குதிரையில் ஏறி வந்தா அவரை தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், அல்லேலூயா. ஆனா கழுதையில வர சொல்ல, கழுதையில சமமாக வந்தாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு 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 சாதாரண ஒரு இந்த ஊருக்குள்ள இந்த கவுன்சிலர் வந்தாலே அவருக்கு பொன்னாடை போட்டு வெடி வெடிச்சு அப்பா என்னதெல்லாம் செய்ய முடியுமோ செய்வோம். ஆனால் அவரவர்கள் தங்கள் சரீரத்தில் கிடந்த என்னத்தை எடுத்தாங்க சொல்லுங்க? வஸ்திரத்தை. இந்த வஸ்திரத்தினுடைய துர்நாற்றம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஆனால் அதை கீழே போட்டு அதுக்கு மேல இந்த கழுதை நடந்து அதுக்கு மேல பவனி வந்தவர் என் அப்பன். அவருக்கு தன்னுடைய பதவியை குறித்தோ தன் ராஜாதி ராஜா என்கிற காரியத்தை குறித்தோ
அவருக்கு மேன்மை இல்லை, அவர் தாழ்மை உள்ளவர். கரங்களை தட்டி. எல்லா வருஷத்திலையும் ஓசன்னா ஞாயிறு. ஓசன்னா என்ற வார்த்தைக்கு இப்பொழுதும் கர்த்தாவை ரட்சியும் என்று அர்த்தம். ஆதலால் சபையே, கழுத மேல கழுத குட்டி மேல வந்தவர் தாழ்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், மேட்டிமையானவனையோ அவர் தூரத்தில் இருந்து அறிகிறார். ஆனபடியினால ராஜாக்கள் எப்போ கழுதை மேல ஏறுவாங்க அதையும் நீங்க புரிஞ்சிருக்கணும். சமாதானத்துக்கு, யுத்தத்தில் ஒரு காம்ப்ரமைஷனுக்கு போக சொல்ல மட்டும்தான் அவர்கள் எங்க போவாங்க? கழுதையின் மேல் ஏறுவார்கள். ஆனால் நான் பிரசங்கிக்கிற ராஜாதி ராஜா, இந்த சர்வ உலகத்தையும் பரலோகத்தையும் ஆளப்போகிறவர் கழுத மேல, கழுதையினுடைய மேல அவர் ஏறினது மாத்திரமல்ல, ஜனங்கள் இவர் ராஜாதி ராஜா என்று தங்கள் போட்டிருந்த வஸ்திரத்தை கீழே விரிச்சு மரக்கிளைகளை எடுத்து பாடினார்கள். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா, ஓசன்னா, இவர் ரட்சிக்க போகிறார், இவர் தாழ்மையுள்ள ராஜா என்று அவரை பாடி ஆராதித்தார்கள். இப்போ நான் புதிய ஏற்பாட்டுக்குள்ள அந்த போர்ஷனை கொண்டு வரேன். புதிய ஏற்பாட்டின் மார்க் எழுதிய சுவிசேஷத்தின் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து விட்டு, அல்லேலூயா, 2, ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதையில் இயேசு ஏறினார். அந்த கழுதைக்கு 2-3 குணம் இருக்கிறது, அதை உங்களுக்கு இப்ப விவரிக்க போறேன். அந்த கழுதை குறித்து நான் ஸ்டடி பண்ண இடத்துல இருவழி சந்தியில், எங்க எங்க இருவழி சந்தியில், அடுத்து கட்டப்பட்ட கழுதை. கவனமாய் கேளுங்கள். நான் பிரசங்கிக்கிற கழுதை 2 வழியில கட்டப்பட்டிருந்த கழுதை. 2 ரோடு இருக்கு, 2 பாதை இருக்கிறது, அதுல சென்டர்ல கட்டப்பட்ட கழுதை. இன்னைக்கு அந்த கழுதையை போல இப்போ விசுவாசிகளா இருக்கிற நான் உட்பட என்னையும் அந்த கழுதை ஸ்தானத்தில் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இன்னைக்கு நம்ம 2 வழியில கட்டப்பட்டிருக்கோம். சர்ச்சுக்கு வந்த அப்போ அல்லேலியா சோத்திர சோத்திர சோத்திரம், ஆனா பக்கத்துல சோசியக்காரங்கிட்டே நம்ம தான் போய் நிற்கும். கை கட்டி நம்ம தான் ஜாதகம் கேட்கிறோம். பைபிள் சொல்லுது, நாள் பார்க்கிறவன் கை குறி தேடுகிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பாஸ்டர், வெள்ளிக்கிழமை ஆனாலும் பரவாயில்ல பாஸ்டர், செவ்வாய்க்கிழமை ஆனாலும் கல்யாணம் வச்சிருங்க பாஸ்டர், எத்தனை பேர் அடிச்சு சொல்லுதோம்? இரு வழியில் கட்டப்பட்டிருக்கிறோம். சர்ச்சுக்கு வந்த ஆராதனைக்கு வர சொல்ல, உங்களை போல என்ன போல உத்தமன் ஒருவனும் இல்லை. காட்டுக்கு வேலைக்கு போனா அவங்க பேசுறதை விட டபுள் மீனிங்ல நம்ம பேசும் தெரியுமா? அவங்கள விட கொச்சையான வார்த்தை. அதனால அம்மா மாறே, இந்த கழுதைய மாதிரி இன்னைக்கு நம்ம 2 வழியில நிற்கிறோம். ஊருக்கு போனா ஊருக்கு சால்ற அடிப்போம், இங்க வந்த அப்பா பக்தி, அப்பா அந்த கையை தூக்க சொல்ல உங்க கை எவ்வளவு 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 பயபக்தியோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு கத்த சொல்லுகிறான், அப்படிப்பட்ட கழுதை மேல நான் ஏற விரும்புகிறேன். ஆனா நான் ஏறிட்டோம்னா இந்த 2 வழியில நீங்க அங்கேயும் சால்ற அடிச்சு இங்கேயும் சிஞ்சி அடிச்சு உள்ள வாழ்க்கையை இயேசு ஏறினா மாறிடும். ஆனா நம்ம ரெட்டிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரை சால்ற தான் அடிக்கும், அங்கிட்டும் இங்கிட்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அதுக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அதுக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்போ அந்த பைபிள்ல என்னை படிப்பித்த ஒரு காரியம், பிசி 6ஆம் நூற்றாண்டிலே சொன்ன தீர்க்க தரிசனம். ஏடி இல் ஒருத்தர் ஏறுகிறார். அந்த கழுதை மேல ஏறின உடனே கழுதைக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நினைச்சு பாருங்க.
எங்க போனாலும் கல்லெடுத்து எறிகிற கழுதை, எங்க போனாலும் துரத்தி விடுகிற கழுதை, எங்க போனாலும் பொதி சுமக்கக்கூடிய கழுதை இயேசுவை சுமந்த பொழுது அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை எடுத்து என்ன செய்தான்? அப்பா அது என்ன நினைச்சிருக்கும்? அப்பா இனி நம்ம லைஃபே இப்படிதான் இருக்கும். ஒரு நாளில் உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை உங்க குடும்பத்தில் ஒரு ஆள் தரல, ஏன்னா நீங்க 100 ரூபா மொய் செய்ததுக்கு உங்களுக்கு என்ன இல்லை? திராணி இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டுக்கு எல்லா பத்திரிக்கைக்கு வந்த காரணம் என்ன என்று நினைச்சீங்களா? இவங்கிட்ட பத்திரிக்கை வச்சா குறையாம 500 ரூபா, ஏன்னா நீங்க இயேசுவை சுமக்கிற கழுதைகளாக மாறினீர்கள். அல்லேலூயா. ஆதலால் சபையோடு சொல்லுகிறாரு, நீ இயேசுவை சுமக்கிற கழுதையாயிருந்தா உனக்கு நல்ல புத்தி தருவாரு, ஞானம் தருவாரு, அறிவு தருவாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அங்கீகாரம் இந்த ஊர்ல தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆதலால் இன்னைக்கு இருவழியில் கட்டப்பட்டிருந்த கழுதையை அவிழ்த்தார்கள். அவிழ்த்த பொழுதுதான் கொஸ்டின் மார்க் வந்தாச்சு. ஏன் அழுக்கிறீங்க? ஏன் அவிழ்க்கிறீர்கள்? அப்ப அவங்க சொன்னாங்க, சீசர் இது இயேசுவுக்கு வேண்டும். அவன் சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால எங்கெங்கெல்லாம் இருவழியில் நிற்கிறீங்களோ, கணவனுக்கு தெரியாம மெசேஜ் அனுப்பிச்சுட்டு டெலீட் பண்ணுகிற சகோதரா சகோதரி, மனைவிக்கு தெரியாம சில பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஒன்ன பார்த்து சொல்ல, நீ இருவழி சந்தியில கட்டினது போதும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம இல்லை, நம்ம ரொம்ப டீசென்டான பிள்ளைகள். ஆனா எங்கேயாவது ஒரு குற்றத்தில் பிடிபட சொல்லல, இவனா இப்படி செய்தான் ராஜன் பாஸ்ரா, அதுக்கு கேட்கத்தக்க விதத்தில் நம்ம மாறக்கூடாது. இயேசு சொல்லுகிறாரு, ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதையில நான் ஏறினேன். ஒரு நாள் இந்த ராஜன் கழுதையாய் மாறின பொழுது, இந்த ராஜன் இயேசுவை சுமந்ததனால தமிழகம் என்னை ஏற்றுக்கொண்டது, என்னை அங்கீகரித்தது. இந்த கதிரவன் காலனி என்னை ஏற்றுக்கொண்டது. நான் ஒரு சாதாரணமான மனுஷனாய் இந்த ஊர்ல வந்திருந்தால், இந்த ஊர்ல ஒரு மனுஷன் கூட என்னை ஏறிட்டு பார்த்திருக்க மாட்டான். என்னையும் அங்கீகரிக்க, என்னையும் நேசிக்க, என்னையும் பல ஸ்டேஜில் எடுத்து பேசுவதற்கு நான் ஒருவரை சுமப்புகிற ஒரு கழுதையாக மாறினேன். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்கிறார், நீங்க என்னைக்கு ஏசப்பாவை சுமக்கிற கழுதைகளா மாறுகிறீங்களோ, இந்த ஊர் உங்களை அங்கீகரிக்கும். நீங்க அனுபவிக்கிற வேதனை மாறும். இன்னைக்கு வர உங்களுக்கு அவரை சுமக்க முடியாததுனால இன்னைக்கு சிலதை நீங்க அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கிட்ட இருந்து நன்மையை நம்ம அனுபவிக்க முடியல, சுதந்தரிக்க முடியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ சுதந்தரிக்கணும்னா நீ என்ன கழுதை சுமந்தது போல சுமந்தா உனக்கு வரக்கூடிய நன்மைகள் பெரிதா இருக்கும். கரங்களை தட்டி, ஒன்று, இவரை போல பேசினவர் யாரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. 2, இவர் தேவ சமூகத்தில் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதையில ஏறினார், அவரை அங்கீகரித்தது. இப்போ உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு விடுதேன். அடுத்த நாள் இயேசு இல்லாம போன கழுதை ஒன்று நினைச்சு பாருங்க. நமக்கு இந்த வாலிப பிள்ளைகள், நானும் அந்த ஸ்டேஜை கடந்து வந்தனால ஓப்பனாவே சொல்லியிருந்தேன், நாயை பார்த்தா இன்னைக்கும் கல்லெடுக்க தோணும். புரிஞ்சிச்சா எத்தனை பேருக்கு? நாயை பார்த்து எடுக்க தோணுச்சுன்னா கழுதையும் கல்லெடு தெரியும். அது ஒரு ஹாபி. இந்த நல்ல நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன சுமந்தா, என்னது என்ன சுமந்தா நான் உன்னை சுமப்பேன். ஆமென். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதையில் இயேசு ஏறினார். BC 6 சொன்ன வாக்கு தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை இயேசு என்னும் இரட்சகரை சகரியா வெளிப்படுத்தும் பொழுதுக்கு தெளிவாக அந்த வண்டியில இயேசு ஏறினதையும் இயேசு பவனி போனதையும்
மார்க்கு அதை சரியாக தத்துருவமாக எழுதி நமக்கு காட்டுகிறார். மூன்றாவதாக யோவான் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா. இப்போ பாயிண்ட்குள்ள வாங்க. ஒருவன் பேசினது போல இவரை போல பேசாத, இவரை மாதிரி பேசினவர் வேறொருவர் இல்லை. இவர் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதையில் ஏறினது போல இப்போ இவர் தன் ஜீவனை விட்டார். இப்போ நம்ம எல்லாம் வேதறிவு எப்படின்னா, இவனும் அடிச்சு கொண்டு போட்டானுங்க. யாரு? போர் சேவகர் அடிச்சு இவரை நோ, அவர் இவங்க அடிச்சதுனால ஜீவன் விடலை. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வர தன் சரீரத்திலிருந்து விழுந்துட்டு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்கிற வேத அறிவு, வேத வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு ஜீவனை தான் விட்டாரு. இதான் பைபிள். இப்போ உங்களுக்கு சொல்லுதேன், இயேசுவோடு சஞ்சரித்தவர்கள் பஸ்காவில் 12 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 12 பேர் இருந்தாங்க. இந்த சிலுவை குரூசிஃபிகேஷன்ல இப்ப வந்து நிக்கிறவங்க யாருன்னா, இயேசுவும் தாயாரும் இயேசுனுடைய அன்பான சீஷனான யோவானும். பாக்கி எல்லாம் ஓடி போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்கன்னு இந்த பைபிள் சொல்லுது. இப்போ இயேசு ஜீவனை விட்டு கழிஞ்சு இவங்க 2 பேரும் இல்லை. ஹலோ, அல்லேலூயா. இப்போ நம்ம அதை அடிப்படையாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதை உங்களுக்கு கொஞ்சம் விவரித்து சொல்வதற்கு நான் ஜெபத்தோடு உங்ககிட்ட நிற்கிறேன். ஒருவனும் ஒரு காலும் வைத்திராத ஒரு புதிய கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்வதற்கு ஒருவன் தைரியமாக முன்ன வருகிறான். ஒரு அந்தரங்க சீஷனாகிய யோசேப்பு. என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு விஷயம். பகிரங்கமாய் கூட தூக்கினவங்க, பகிரங்கமாய் அற்புதத்தை நேரடி கண்டவங்க, ஒருவரும் இல்லாத ஸ்தானத்தில் இயேசுவானவருடைய சரீரத்தை ஒருவன் தைரியமா போய் வாங்குதான். வாசிங்க, மத்தேயு 27:60. வெட்டி இருந்த கல்ல புரட்டி போட்டாங்க. அதுக்கு முன்ன ஒரு காரியம் சொல்லுதேன். இப்ப வாசிங்க பார்ப்போம். 38 யோவான் 19:38 வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு அரமத்திய ஊரானும் பயந்ததுனால யோசேப்பு எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் அடுத்தது அடுத்த வசனம் 39. ஆரம்பத்தில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதோமு என்பவன் வெள்ளை போலமும் போதும். எல்லாரும் இங்க பாருங்க ப்ளீஸ். பைபிள் வாசித்ததெல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டு என்னங்க பாருங்க. இப்ப பாஸ்டர்னு ஒற்ற நோட்டத்தில் இந்த சரீரத்தில் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்க சொல்லுவீங்க. ஒருவேளை உங்க பாஸ்டர் மீசை எடுத்து ஊழியம் செய்தாலும் அது பாஸ்டர்னு சொல்லுவீங்க. இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸும் போடாதவன், மீசை எடுக்காதவன், தாடியும் வைக்காதவன் ஒரு அந்தரங்க சீஷன் இருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போகிறான். எப்படி போகிறான்? பிலாத்து ஐயா, இவர் யார் என்பது எனக்கு நல்லா தெரியும். சபத்து தொடங்குவதற்கு முன்பு இந்த சரீரத்தை எங்கிருந்து எடுக்கணும்? சிலுவையிலிருந்து எடுக்கணும். இவரை அடக்கம் பண்ணணும். அதுக்கு எனக்கு அதிகாரத்தை தர வேண்டும் என்று கேட்ட பொழுது பிலாத்து மறுமொழியாய் ஒன்று சொல்லல, அதுக்குள்ள அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இப்போ அதுல முக்கியமான ஒரு நபர் உள்ள வராரு. யாரு? நிக்கோதோமு. சொல்லுங்க. இந்த நிக்கோதோமு எப்ப வந்து இயேசு கிட்ட வந்து கேட்டான், ஆண்டவரே மறுபடி எப்படி ஒரு தாய்க்குள்ள வயிற்றுல போக முடியும்?
அதுக்கு இயேசு அவனுக்கு மறுமொழி சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அந்த இடத்துல போன ஒருத்தன் அவர் யார் என்பதை புரிந்து கொண்டு வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் இயேசுவனுடைய சரீரத்துக்கு போடுவதற்கு கொண்டு வந்தான். இந்த 12 சீஷர்கள் பெற்ற அதிகாரம் என்ன தெரியுமா? இந்த 12 சீஷர்கள் எத்தனை இந்த 3.5 வருஷத்துல எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க தெரியுமா? எவ்வளவு தூரம் சஞ்சரித்திருக்காங்க தெரியுமா? இவங்க இந்த அடக்க ஆராதனை நடத்த வேண்டிய ஸ்தானத்தில் இவங்க பக்கத்துல கூடி போகாத, இயேசு கிட்ட பக்கத்துல கூடி சஞ்சரிக்காத ஒரு அரமத்திய ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதோமும் இந்த அடக்க ஆராதனைக்கு சாட்சி வகித்தார்கள். கரங்களை தட்டி. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் நம்ம மரிச்சா எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணுவார்? வந்த ஊழியக்காரங்க என்ன பிரசங்கம் பண்ணுவார்? நமக்கு கல்லறை தோட்டம் கெட்டுவாங்களா? அதில் டைல்ஸ் போடுவாங்களா? மொசைக்கு போடுவாங்களா? அப்பா எத்தனை கேள்விகள். ஆனால் ஒன்று புரிஞ்சிக்காங்க, ஏசப்பா போல தான் உங்களுக்கும். நீங்கள் எவ்வளவு பணம் பெருத்தவனாக இருந்தாலும் ஃப்ரீசர் என்னதுக்கு தான், எப்படி தான் வாங்கணும்? வாடகைக்கு தான் வாங்கணும். அது எவனையெல்லாம் வச்சதோ, அது கேன்சர் அடித்தவனு வந்தவளோ, எய்ட்ஸ் வந்தவனையோ, எவனால அதுக்குள்ளே தான் நம்மளை கொண்டு மறக்கக்கூடாது. நம்ம என்னைக்காவது இப்போ கோல்டெல்லாம் வாங்கி கூட்டுதமே, பட்டு சேலையெல்லாம் நல்ல நல்ல ஃப்ரீஸ்லைட்டு அப்போ வாட்சி என்ன எல்லாம் வாங்குகிறோமே, என்னைக்காவது ஒரு பெட்டி வாங்கி வச்சுருவோம்னு சொல்லி யாராவது சோமனது உண்டா? பெட்டி வாங்குது அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு உங்களால் பார்க்கவே முடியாது. இதுதான் என் வாழ்வு. ஒரு அமுக்கு ஒரு குலுக்கு பிடிச்சி உள்ளே போட்டுருவானே. இன்னைக்கு காலையில் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது, ஒரு சம்பந்தம் இல்லாதவன் அவனுடைய கல்லறையை விட்டு கொடுக்கிறான். சகோதரா, இந்த பூமியில் நீங்கள் ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஏன் இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிறவருக்கு இந்த ஊர் என்ன கொடுக்கல? நான் முகவரையா சொன்ன கல்லறை தோட்டத்தை கூட அவருக்கு சொந்தம் கிடையாது. ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, ஒருவனும் ஒரு காலம் வைத்திராத கல்லறை தோட்டம், ஃப்ரெஷ் தோட்டத்தை எங்க அப்பாவுக்கு. அது ஏன் வச்சாங்கன்னு அது கூட உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். சபத்து தொடங்குது. இனி இவரை ஒரு 10 மைல் தூரம் இவரை எடுத்துட்டு போக முடியாது. ஒரு 5 கிலோமீட்டர் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் மோசைக்கு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, சபத்து சாயங்காலம் 3 மணிக்கு தொடங்கிட்டுன்னு சொன்னா ஒருத்தனும் ஒரு வேளை வீட்டில் அடுப்பு கூட எரியக்கூடாது. பக்கத்தில் அது காட்ஸ் எப்படி அந்த கொல்கதாவுக்கும் இந்த கல்லறைக்கு எவ்வளவு கனெக்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இதுதான் கத்தர். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுதேன், உங்களுக்கு பிள்ளைய தந்தா ஆண்டவர் படிக்க வைப்பாரு. பிள்ளைய தந்தா வேலை வாங்கியும் தருவாரு. அடுத்து உங்களுக்கு ஒரு தொழிலை தந்தா அந்த தொழில உங்களை முன்னேற செய்வார். கல்யாணத்துக்காக கவலைப்படாதுங்க, பிள்ளைகளுக்காக. வீடு இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதுங்க. அதனால சகோதரிமாரே, உங்க சரீரத்தை குறிச்சோ உடம்ப குறிச்சோ வீடு இல்லைன்னு சொல்லியோ பிள்ளைகளுக்கு கல்யாணம்னு சொல்லி இதுவரை வேலை செய்து ஒன்றும் கிடைக்கலன்னு இருக்கீங்களா? எல்லாம் தரப்போறார் ஆண்டவர். பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு தருவார். ஒரு நல்ல கல்லறைய ஏசப்பாவுக்கு கொடுத்தது ஒருத்த மனசுல ஏவனது உண்டா? உங்களுக்கு நல்லதை தான் தருவார். கரங்களை தட்டி ஆமென். இது கர்த்தர் செய்வார். நீங்க ஆறு கூட சஞ்சரிக்கிறீங்கன்னா கர்த்தரோடு சஞ்சரிக்கிறீங்க. மார்க் 15:46. போதும். இப்போ உங்களுக்கு இந்த 3ஆம் குழி காரியத்தை உங்களுக்கு விளக்கணும். இப்போ அந்த கல்ச்சர் எப்படி வந்ததுன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். பைபிளில் இல்லாத ஒரு கலாச்சாரம் இந்த யூதனுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்ல போறேன். யூதனுடைய விசுவாசம் என்னன்னா, ஒருத்தர் செத்து போயிட்டாம்னா
3 நாள் அவனை அடக்கம் பண்ணின இடத்திலேயே அந்த ஆத்மா சுத்தி வரும்னு அவனுக்கு ஒரு ஐதீகம். என்னது? பைபிள்ல பாஸ் எப்படி பிரசங்கம் பண்ணான்னு சொல்லிடுறாங்க. சோத்திரம். யூதனுடைய கல்ச்சர், அவனுடைய நம்பிக்கை. ஆனா வேதத்தில் அதற்கு எந்த தெளிவும் இல்லை. இப்போ அந்த தெளிவை ஏன் அந்த அடிப்படையில் இவங்க போனாங்க, ஏன் சுகந்த வாசனை வச்சாங்கன்னு சொல்லி இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இப்போ இயேசுவை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ அம்மாமாருக்கு இருப்பு இல்லை. எப்படியாவது இந்த சுகந்த வாசனையை என்ன செய்திடணும்? நம்ம ஆட்கள் அதெல்லாம் மாத்திட்டு அழகான சாப்பாடு சமைச்சு பயிர் வகைகள் எல்லாம் கொண்டு வச்சு, இது உண்மையில நீங்க மீன் கழுகிட்டு இருக்க சொல்ல என்ன வரும்? வெளியில மீன் கழுகிட்டு இருக்க சொல்ல என்ன வரும்? காக்கா வரும். அல்லேலூயா. வெட்டாந்தரையில நீங்க பயிரையும் பருப்பையும் மிச்சரையும் கேக்கையும் வைக்க சொல்ல காக்கா வருமா? வராது. அப்பா காக்கா மாதிரி வந்துட்டு அவளும் தூக்கிட்டு போயிட்டார. சகோதரமாரு, இந்த மூட நம்பிக்கையை என்னைக்கு எடுத்து எறிவீங்க? பாருங்க பாஸ்டர், அந்த பயிர் என்ன அழகா வயலில் விதைச்சா கூடி அந்த 3ஆம் நாள் அப்போ என்ன அழகான மனுஷன். அந்த மனுஷன் அவன் காணிச்சதெல்லாம் கோட்டரடிச்சு குடும்பத்துக்கு தலைவலியை உண்டாக்கி மிள்ளைய நிம்மதியாக வாழ வைக்காதவன் இப்போ பயிர் வளர்ந்தோடனே எப்பா என்ன நல்ல மனசு. குழி தோண்ட சொல்ல ஏதாவது கல் வந்துச்சு, அந்த ஆளுக்கு மனசுல ரொம்ப வைராக்கியம் கொண்டவன். நல்ல மண் வந்துச்சா, அப்போ அந்த நல்ல மனுஷன் இல்லை. தெரியும் உங்களுக்கு அவன் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தான்னு சொல்லி, என்னத்தை எல்லாம் திருடினான்னு சொல்லி அவனை குறித்து தெரியும். இந்த காலையிலே யூதனுடைய கல்ச்சர் வேணுமா, இயேசுனுடைய அன்பின் ஔஷதமாகி நல்ல வார்த்தை வேணுமா? அதனால அவங்களுக்குள்ள ஐதீகம் என்னன்னா, இந்த வெள்ளை போளமும் இந்த என்னதெல்லாம் வெள்ளை போளமும் கரிய போளமும் வச்சாச்சுன்னா இந்த நறுமணத்தில் இந்த ஆத்துமா மேலே போயிரும்னு அவனுக்கு நம்பிக்கை. அதனால தான் மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் 3ஆவது நாள் இந்த 3ஆம் குழிக்கு வேண்டி ஓடினாங்க. ஆனால் 3ஆம் குழிக்கு போனதுதான் மிச்சம். ஆனால் அவர் அங்கே. அதனால சாதாரண நீங்கள் உயிர்த்தெழுத வேண்டிய ஆளுக்கு போய் கல்லறையில் ஆமாம் சொல்லுங்க. கடைசியில் ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்ககிட்ட விடைபெற போகிறேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்ககிட்ட கர்த்தர் பேசி இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் லூக்கா 23:53 அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியில ஒரு காலமும் ஒருவன் தான் சாக சொல்ல என்னது தான் மறிக்க. எவ்வளவு அர்ப்பணம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சேலைய சிஸ்டர் இன்னைக்கு இதை உடுத்துட்டு போறேன் சிஸ்டர்னு சொல்ல சொல்ல உங்க முகம் என்ன செய்யும்? மாறிடும். சிஸ்டர் இந்த பைக் இந்த இவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லியா அல்லேலூயா கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, உனக்கு ஒரு சாரியை விட்டு கொடுக்க மனசு இல்லையே, ஒரு ஷர்ட்டை விட்டு கொடுக்க ஒரு மனசு இல்லையே, ஒரு நேரத்துக்கு ஒரு ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டவனுக்கு கொடுக்க மனசு இல்லையே, ஒருவனுடைய கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தான். அப்ப அவன் எவ்வளவு இயேசுவை நேசித்திருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அரமத்தியக்காரனாகிய யோசேப்பை போல மாறணும். 3 காரியம் உங்களுக்கு சொன்னேன். சொல்லுங்க பாப்போம், நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஒருவன் ஒரு காலமும் பேசாத நிலையில் போர்ச்சேகவன் சொன்னான், இவரை போல பேசினத ஒரு மனுஷனையும் காணவில்லை. ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதையில் எங்க அப்பா ஏறினாரு. ஒருவரும் ஒரு காலமும் வைத்திராத கல்லறையில் இயேசு ஏறினார். இந்த காலையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த நிலையில் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நிலைமை உங்களுக்கு வரப்போகிறது. உங்களை இன்னைக்கு வர பார்த்ததல்ல, இனி உங்களை பார்க்கிறவர்கள் பேசுகிறவர்கள். நீங்க வித்தியாசமா பேசுகிறீங்க, ஆமாம் சொல்லுங்க, வித்தியாசமா பழகுகிறீங்க, வித்தியாசமா நடக்கிறீங்க. கர்த்தர் இந்த வார்த்தையினால உங்களை ஆசீர்வதிப்பா. நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் பெருக வளர கிருபை தாரும்.
இந்த வார்த்தையிலே நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவருடன் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்பவன் நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமேன்.